ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி விலாகில் வந்து நம்ம ராகி கேழ்வரகு இடியாப்பம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராகியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இரத்த சோகை, அதுக்கப்புறம் ஃபீடிங் பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து இந்த ராகியை வந்து உணவில் வந்து அப்பப்போ சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இரத்த சோகை வராமல், அனிமிக்கெல்லாம் ஆகாமல் அந்த மாதிரி தடுக்கும். நார்மலாக எல்லா லேடிஸும் ஜென்ஸுமே இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வீட்டில் வந்து ராகி வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இடியாப்பம் மாதிரி பண்ணி வாரத்தில் ஒரு நாள் சேர்க்கும்போது இது ரொம்பவே நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் வந்து 2 கப் ராகி எடுத்திருக்கேன். எந்த கப் ராகி மாவு எடுத்திருக்கேனோ அதே அளவு தண்ணி, 2 கப் தண்ணி வந்து நான் இன்றைக்கி கொதிக்க வைக்க போகிறேன். அந்த தண்ணி கொதிக்கும் போதே 1 ஸ்பூன் உப்பும் அந்த மாவு பிணையிறதுக்கு தேவையான அளவு நெய்யும் அதில் வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 1 ஸ்பூன் நெய் வந்து ஓகேவாக இருந்தது. உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் போடும்போது இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ராகியை வந்து நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து சாப்பிட்லாம். ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு டைரெக்டாகவே கிடைக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கெட்டி சேராத மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுறணும். இப்போ வந்து நம்ம கை வந்து உள்ளே வைக்க முடியாது, ஏன்னா தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்க தண்ணியில் வந்து நம்ம மாவு போட்டிருக்கோம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டு அடி பிடிக்காமல் கிண்டும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மாவு ரொம்பவே சாஃப்டாக இலக்கவும் கொடுக்கும். நமக்கு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற இடியாப்பத்துக்கு போடுற அரிசி மாவு மாதிரி நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் நம்ம கொதிக்கிற தண்ணியிலையே அதை போட்டுறோம். இப்போ இந்த மாவு தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து இந்த மாவு வந்து கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது எனக்கு வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து வந்துருச்சு. இதை நல்லா நீங்கள் வந்து எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பிணைஞ்சு விடணும். அப்போ தான் வந்து மாவு சாஃப்டாக இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்காது, ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிலர் வந்து ராகி வந்து கல் மாதிரி ஆகிடும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. சுடு தண்ணியில் போட்டு நம்ம டைரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த மாவு வந்து ரொம்பவே நமக்கு இலக்கம் கொடுத்து பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம சுடு தண்ணியிலேயே டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், நான் பிணையும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ வந்து அந்த இடியாப்பம் பிணையிறதுக்கான அடுப்பு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இட்லி தட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அந்த இட்லி தட்டில் எல்லா குழிலையுமே நான் வந்து இன்றைக்கி நெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து பிணைஞ்சு விட்டுட்டேன். நான் மேல் தட்டுலையும் நான் வந்து ராகி மாவை வந்து ஃபுல்லாக பிணைஞ்சிட்டு அதை வந்து தட்டு போட்டு மூடிட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆவியில் வந்து வெந்தால் போதும். இதோட தேங்காய் பால் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து தேங்காய் பாலுக்கு பதிலாக நல்லெண்ணெயும் சர்க்கரையும் யூஸ் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே அருமையாக இருந்தது. இப்போ பாருங்கள், நம்மளோட இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு வெந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.